ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள் மீன், அரிசி, இது கார்னிஷ்க்கு. இதெல்லாம் இப்போ மீன் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு தேவையான ஐட்டம் எடுத்து வச்சுருக்கோம். பூண்டு, மல்லி, மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, மஞ்சத்தூள், உப்பு. இதுதான் அந்த கடாய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மசாலா அரைக்கிறதுக்கான அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஃபஸ்ட்டு பச்சரிசி அடுப்பு கொஞ்சம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை போடுறோம். அரிசியை கொஞ்சமாக வறுக்கணும்லாம் கிடையாது, கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். வறுத்து நம்ம சைடில் இது வச்சுருக்கோம். அதாக இருக்கும். காஞ்ச மிளகா என்ன பண்ணுறோம், இதை வறுத்துட்டோம். இப்போ வந்து ஆற வச்சு நம்ம மிக்சியில் வந்து அரைக்கணும். சரிங்களா? அரைச்ச மசாலா, அதை விட கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு தான் சேர்க்குறேன். நான் ஐஸுக்கெலாம் சேர்க்கவே மாட்டேன். ஒரு லெமன் ஜூஸ், இப்போ நம்ம அரைச்ச மசாலாவையும் மீனையும் ஊற வச்சுருக்கு. இது ஒரு 10-20 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இந்த அடுப்பு மண்ணில் செஞ்ச இது பேன், ஹாட் பேன் மாதிரி இருக்குல்ல, இது நான்ஸ்டிக்கில் இருக்குது, எல்லாத்துலேயும் தான். அது மண் பாருங்கள். கையில் இருக்கிற தண்ணி இதில் நம்ம போட்டு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு இல்லையான்னு மசாலா போட்டால் தெரியும், சூடாகிடுச்சு. இப்போது மீன் பீஸ் எடுத்து போட வேண்டியது. அண்ட் ஃபிஷ் ஃப்ரை ஃபைனலாக ரிசல்ட் இது தான். கார்னிஷ் வந்து கருவேப்பிலை, லெமனு, ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலான்னு பாருங்கள், அதை பாருங்கள், அந்த பீஸ் எந்தளவு இதாக இருக்குன்னு. நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.